இந்த வீடியோ பாருங்க. கிளாஸ் ரூம்ல டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனிங்கிற சின்ன பொண்ணு கிளாஸை கவனிக்காம ஜன்னல் வழியா வெளியே பறக்கிற பறவையை பாக்குறா. டீச்சர் கூப்பிட்டதும் அவளும் திடீர்னு எழுந்து பிரசன்ட் சொல்றா. இப்படி அந்த டீச்சர் ரொம்ப நாளா நோட் பண்றாங்க. அந்த பொண்ணு எப்போதுமே ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அட்ஜெக்டிவ் நடத்திட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. பக்கத்துல இருந்த அந்த சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னு சொல்லி கொடுக்குறா. டீச்சரும் அந்த பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஜன்னல் வழியா வெளியே பார்க்க ரொம்ப பிடிக்குமா, அங்க உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு வானம், பறவை, மரம், அப்புறம் ஏரோப்ளைன்லாம் சொல்றா. டீச்சரும் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம படிக்கிற இந்த புத்தகமும் ஒரு சின்ன ஜன்னல் தான். ஜன்னலை நம்ம எப்படி திறப்போம்னு கேட்க அந்த சின்ன பொண்ணு திறந்து காட்டுறா. இந்த புத்தகத்தை நல்லா பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் தெரியும், என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணும் என்ன டீச்சர்னு கேக்குறா. புதிய நாடு, பல்லாயிரக்கணக்காக முன்னாடி வாழ்ந்த மனுஷன், வானத்துக்கு அப்புறம் இருக்க பிரபஞ்சம் எல்லாத்தையும் காட்டும். அந்த பொண்ணு வானத்துக்கு மேலையா டீச்சர் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறா. ஆமா, நீ எப்போதுமே அந்த சின்ன ஜன்னல் வழியே தான் பாக்குற, இனிமே நம்ம டெய்லி ஒரு ஜன்னலை திறப்போமான்னு கேட்கறாங்க. மறுநாள் அந்த பொண்ணு ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஜன்னலை திறக்காம ஸ்கூல் புக்கை எடுத்து ஓபன் பண்ணி படிக்கிறா. இப்படிதான் உலகத்திற்கான ஜன்னல்களை திறந்து வைக்கும் ஆசிரியர்களை நம்ம ரொம்ப மரியாதை கூட நடத்தணும்.